அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற அந்த பகுதியில் நேர்மையுடையோர் இலக்கினை அடைவர் என்று ஜேம்ஸ் ஆலன், எமது குருவின் குருவாகிய ஜேம்ஸ் ஆலன் எம்.எஸ். உதயமூர்த்தி பதிந்த நூல்களிலும் அந்த நூல் ஒன்றை தயாரித்துள்ள இன்றைய பதிவில் காணும்போது நேர்மையுடையோர் இலக்கினை அடைவர். நெஞ்சமே அஞ்சாதே நீ என்ற டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் தமிழில் ஒரு நூல் எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட இந்த பகுதி நேர்மையுடையோர் இலக்கினை அடைவர் என்ற அந்த தலைப்புக்கு இன்றைய ஜூலை 4 ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 4 கடைபிடிக்கலாம் என்று ஜேம்ஸ் ஆலன் தொகுத்த அந்த நூலில் இருந்து எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். யாருக்கும் அநியாயம் செய்யாதவர் எப்படி பயப்படுவார்? யாருக்கும் அநியாயம் செய்யாதவர் எப்படி பயப்படுவார்? நீதிமான் வெல்ல முடியாதவன், எந்த எதிரியும் அவனை வெல்லவோ அல்லது குழப்பவோ முடியாது. மேலும் அவனுடைய சொந்த நேர்மை மற்றும் அன்புள்ளத்தை தவிர அவனுக்கு வேறு காப்பு தேவையில்லை. How can he fear any who wrongs none என்ற அந்த தலைப்பினை இன்று தங்களிடம் பகிர்ந்து ஜேம்ஸ் ஆலன் அந்த தலைப்பினை பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த ஜேம்ஸ் ஆலன் என்று பகிர்ந்த அந்த நூல் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூல் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 4 என்று அவர் பதித்த அந்த நூலில் இருந்து அவருடைய மகள், அவருடைய மனைவி லில்லி போன்றோர் பதித்த அந்த காலந்தோறும் அவர் இறந்த பிறகு பதித்த அந்த நூல் மிகவும் புக் ஆஃப் மெடிடேஷன் என்று திருநெல்வேலி சைவ சித்தாந்த கழகம் பகிர்ந்துள்ளனர். அந்த நூலிலிருந்து தங்களிடம் தமிழாக்கமாக அவர் எழுதிய ஆங்கில நூலிலிருந்து புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூலிலிருந்து அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 4 பதிவராகிய எமது குரு உதயமூர்த்தி அவர்கள் என்றும் படிக்கக்கூடிய அந்த நூல் என்றே கூறலாம். ஆஸ் அ மேன் திங்க்ஸ் சோ இஸ் ஹி என்ற அந்த கூற்றிலிருந்து எண்ணங்கள் என்ற ஒரு எழுதிய நூல் போன்று பல நூல்கள். இன்றைய பதிவாக நெஞ்சமே அஞ்சாதே நீ என்ற அந்த நூல் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய நூலை கூறலாம் என கூறி, இந்த பதிவிற்கு தகுந்தாற்போல் இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 4 நேர்மையுடையோர் இலக்கினை அடைவர் என்று கூறலாம். நெஞ்சமே அஞ்சாத நீ என்ற நூலும் கிட்டத்தட்ட எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் நூலும் கிட்டத்தட்ட அதே அடிப்படையில் அவர் தொடர்ந்து ஆனந்தவுடன் போன்ற பல்வேறு சஞ்சிகைகளில் பதிந்த அந்த நூலினை பதிந்துள்ளார். அவர் நூலாகவும் தொகுத்துள்ளார். யாருக்கும் அநியாயம் செய்யாதவர் எப்படி பயப்படுவார்? நீதிமான் வெல்ல முடியாதவன், எந்த எதிரியும் அவனை வெல்லவோ அல்லது குழப்பவோ முடியாது. மேலும் அவனுடைய சொந்த நேர்மை மற்றும் அன்புள்ளத்தை தவிர அவனுக்கு வேறு பாதுகாப்பு தேவையில்லை என்று அவர் பதிந்த இந்த ஆங்கில அடையிலிருந்து ஒரு பகுதியாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். How can he fear who wrongs none? This is the verse he uttered on the July 4th of every day in a year. So July 4th he quoted on this. How can he fear any who wrongs none? This is the title in which Tirunelveli Saiva Siddhanta Kalaham Book of Meditations punched on this aspects in a book. So a righteous man is invisible. No enemy can possibly overcome or confound him, and he needs no other protection than that of his own integrity and holiness. Ceasing from all wrong, you can never be wrong. Ceasing from all deceit, you can never be deceived. This is the quotations for July 4th book of Meditations. With this, I conclude my speech on English. I quoted in Tamil also the same. Anyone who want to listen in Tamil, I quoted in Tamil also. That's what I repeated the book again to this media. அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 4 அன்று ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு நாளாக நாம் கணக்கிட்டு பதிந்த அந்த பதிவினை நேர்மையுடையோர் இலக்கினை அடைவார். யாருக்கும் அநியாயம் செய்யாதவர் எப்படி பயப்படுவார்?
நீதிமான் வெல்ல முடியாதவன். எந்த எதிரியும் அவனை வெல்லவோ அல்லது குழப்பவோ முடியாது. மேலும் அவனுடைய சொந்த நேர்மை மற்றும் அன்புள்ளத்தை தவிர அவனுக்கு வேறு பாதுகாப்பு தேவையில்லை என அன்று அவர் பதிந்த அந்த நூலினை தங்களிடம் கூறி இன்றைய பதிவினை, ஜூலை 4 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.